நின்று பேசிட்டு இருக்கும்போது வண்டியில் உட்காந்த மணிக்கு அப்படியே செல்ல மட்டும் உருவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். சொல்றல இப்போ உட்கார இல்லையா ரவி அடிச்சு புடுவேன். சரியா, என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்காத. உட்கார் போத என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உட்காரு. வேலைக்கு தானே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி உனக்கு பொறுமையா பேசிருக்கீங்க. ஏய் உட்கார்றா, என்ன வேடம் இதே ஜோலியா திடுறீங்களா? பட்ட மகள்ல என்ன தெருவுக்குள்ள நின்று அப்படியே பாக்கெட்ல இருந்து நீ ஆட்டை போட்டுற. நீ அவ்வளவு பெரியாளா? இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருந்தவர்கிட்ட செல்போனை பறிச்சு போயிருக்காரு ஒரு இளைஞர். பொதுமக்கள் இவரை பிடிச்சு தர்மாடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வேளாம்பட்டியை சேர்ந்தவர் தான் நாராயணன். இவரு தன்னோட உறவினர் வீட்டுக்கு வாகனத்துல போயிருந்திருக்காரு. அப்போ இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றப்போ அந்த வழியா நடந்து போய்கிட்டு இருந்த இளைஞர் திடீர்னு நாராயணனோட சட்ட பாக்கெட்ல வச்சிருந்த செல்போனை பறிச்சுட்டு தப்பி ஓடி இருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச நாராயணன் இருசக்கர வாகனத்துல அந்த இளைஞரை துரத்திட்டே போயிருக்காரு. தன்னை துரத்திட்டு வந்தது தெரிஞ்சுக்கிட்ட அவரு செல்போனை கீழே போட்டு திரும்பவும் தப்பி ஓடி இருக்காரு. ஆனாலும் நாராயணன் அந்த இளைஞரை விடாம துரத்தி இருக்காரு, மடக்கியும் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு தர்மாடி கொடுத்து பொதுமக்கள் உதவியோட வேடசந்தூர் போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீசார் அந்த இளைஞர்கிட்ட நடந்த விசாரணையில அவர் பேரு பிரபாகரன் அப்படிங்கறதும் அவர் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் மதுபோதையில இருக்கவங்க கிட்ட செல்போன் மற்றும் பணத்தை திருடி வர்றதாவும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் பிரபாகரனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்தவர்கிட்ட செல்போன் பறிச்சுட்டு போன இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சொல்றல இப்போ உட்கார இல்லையா ரவி அடிச்சு புடுவேன். சரியா, என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்காத. உட்கார் போத என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உட்காரு. வேலைக்கு தானே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி உனக்கு பொறுமையா பேசிருக்கீங்க. ஏய் உட்கார்றா, உட்கார்றா, உட்கார்றா. என்ன பூரா வேலை செஞ்சு இதே வேலையை வச்சிருக்கீங்களா? சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேடம் இதே ஜோலியா திடுறீங்களா? ஏண்டா பட்ட மகள்ல என்ன தெருவுக்குள்ள நின்று அப்படியே பாக்கெட்ல இருந்து நீ ஆட்டை போட்டுற. நீ அவ்வளவு பெரியாளா? என்னதுங்க எதுவுமே நான் பண்ணவே உண்மையிலே வண்டி மண்ணில் மண்ணில் கிடக்குது. பைக் எடுத்து நீங்க பைக் எடுத்து வேலைக்கு போயிட்டு யாருங்க நடந்துருக்குது. பேக் கூட ஓடியாங்க. பின்னாடி உட்காந்துருந்தேன். யாரா ஓடுறது ஜவுண்ட் ஓடுவோம். என் பேக் கூட ஓடியாங்க. ஓடி போய் கம்பெனிக்குள்ள ஓடிருக்கேன். தாண்ட முடியல. மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இவங்க ஒரு ஆட்டோ வருது.